சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மகாக்கு முருகன் தான் அவங்க கழுத்தில் தாலி கட்டினாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இந்த தெரிஞ்சுக்கிட்ட புவனா வந்துட்டு அந்த விஷயத்தை நம்பாமல் நீ முருகனை காதலிக்கிற, அதனால தான் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் விக்ரமோட ஃபோட்டோவை அனுப்ப சொல்லி சிவா கிட்ட கேட்டிருப்பாங்க. சிவா ஆனால் அனுப்ப மாட்டாங்க. சிவாவும் சரவணன் கிட்ட மகாவோட ஃபோட்டோவை அனுப்ப சொல்லி கேட்க சரவணன் விக்ரம் மகாவோட கல்யாண ஃபோட்டோவை சிவாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் சிவா அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க மாட்டார். இன்னொரு பக்கம் சிவா விக்ரமா அடிக்கிறதுக்காக ஆள் செட் பண்ணியிருப்பாங்க. இப்படி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் விக்ரமோட வீட்டு முன்னாடி ஒரு சாமியார் விஜய் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டோட இளவரசனும் உன் கூட பிறந்த உடன்பிறப்பும் இந்த வீட்டுக்கு திரும்ப வர போகிறாங்க. ஆனால் ஒரு பெரிய கண்டத்தை தாண்டி வரப்போகிறாங்க, ஒரு மரண கிணறை தாண்டி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் சாமி நீங்கள் என்ன சொல்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு நல்லபடியாக திரும்ப வரணும்னா ஈசனோட அவதாரம் கால பைரவருக்கு 30 விளக்கேற்றி அதை 9 நாள் அணையாமல் பார்த்துக்கோங்க. உன் கூட பிறந்த உடன்பிறப்பும் இந்த வீட்டோட இளவரசனும் நல்லபடியாக இந்த வீட்டுக்கு திரும்பி வர அந்த கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கிற வழியில் மூர்த்தியோட ஆளுங்க எல்லாருமே விக்ரமை மடக்கி பிடிக்கிறாங்க. விக்ரம் நீங்களாம் யார் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோடோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.